தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதாவில் எப்படி நம்ம சப்போர்ட் டிக்கெட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஜீரோதா அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஜீரோதாவை நீங்கள் ரெண்டு வழிகளில் வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஒன்று ஜீரோதாவோட கஸ்டமர் கேர் நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணுறது. ஓகே, எப்படி நம்ம ஜீரோதாவோட சப்போர்ட் போர்ட்டலில் டிக்கெட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கூகுளில் போயிட்டு ஜீரோதா சப்போர்ட் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜீரோதா சப்போர்ட் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா support.zerodha.com அப்படின்னு வரும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் போர்ட்டலில் நம்ம உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து support.zerodha.com உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன டாபிக் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட் ரிலேட்டடாக எதுவும் இஷ்யூ இருக்கா, ப்ரொஃபைல், அக்கௌண்ட் மாடிஃபிகேஷன், இதில் நிறையா டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ரிலேட்டடான இஷ்யூ அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஜென்ரல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஜென்ரல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா டாபிக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட இஷ்யூ ரிலேட்டடாக ஏதாவது டாபிக் இருக்கா அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டாபிக் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் டிக்கெட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் உள்ள எந்த டாபிக் ரிலேட்டடாக, இப்போ ஃபண்டு ரிலேட்டடான இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆடு பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி கிரியேட் டிக்கெட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிரியேட் டிக்கெட்டை கொடுங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் ஜீரோதா அக்கௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. உங்ககிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட் இருக்கும். அதனால் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாகின் டு கைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜீரோதாவோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஜீரோதாவோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய ஆப் கோடு கேட்குது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது வெப்சைட்டில் லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப் கோடு வந்து தேவை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆப் கோடை நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய நேம் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபண்டு ரிலேட்டடான இஷ்யூ அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபண்டு ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட என்ன இஷ்யூ அப்படிங்கிறத இங்கே தெளிவாக வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து இமேஜ் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ப்ரூஃபுக்கு ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இமேஜ் ப்ரூஃப்ஸ் ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ண விரும்புனீங்கன்னா இதில் சப்மிட் பண்ணிவிட்டு கிரியேட் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு இமெயில் வரும். அதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட்டோட ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா இந்த மை டிக்கெட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் போய்ட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டிக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு வந்து நீங்கள் உங்களோட டிக்கெட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் கிரியேட் பண்ண டிக்கெட்டுக்கு எப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா இமெயிலில் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களோட நீங்கள் என்ன கொயரிஸ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ, என்ன இஷ்யூ சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க ரீட் பண்ணிவிட்டு ஜீரோதாவில் டீமில் ரீட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க அனுப்பின இமெயில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன இமெயில் அனுப்புகிறாங்களோ அந்த இமெயிலுக்கு திரும்ப நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அந்த டிக்கெட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் அகைன் புது டிக்கெட் தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கான இஷ்யூ கிளியர் ஆகிற வரையும், உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் ஆகிற வரையும், உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த இமெயிலில் போய்ட்டு அவங்க அனுப்பின அந்த ரிப்ளையில் போய்ட்டு கால்மி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் கேரை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜீரோதாவில் வந்து நம்ம டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்டு ஜீரோதாவோட ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜீரோதா வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ப்ராசஸ் தான், இந்த டைப் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஜீரோதாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன்
ஓப்பன் பண்ணணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமாக ஃப்ரீயாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் Zerodha அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி Zerodha ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.